தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய், உமக்கே Hallelujah.
நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் நம்மளை தெய்வீக ஆசீர்வாதங்களினாலே ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பி நடத்துவார். சோதரனாகட்டும் மீண்டும் ஒரு விசையாக கர்த்தர் மத்தியிலே கலந்து நான் கிருபை கொடுத்தபடினால கர்த்தருக்கு நன்றியான சூத்திரத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் இந்த லாக்டவுன் வந்துச்சுன்னா 19 அதில் ஒரு பெரிதான ஆபத்துகள் மத்தியிலும் இக்கட்டுகளின் மத்தியிலும் கர்த்தர் நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் என்னோடு கூட இருந்தால் 64வது வயதை காண முடியாத கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நான் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை பயம். பயம் என்று சொன்னால் எல்லாருக்கும் பயம் இருக்கும். இன்றைக்கு பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அம்மாமார்களுக்கு பெரிய பயம் இருக்கும். யாருக்குன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயம் கிடையாது. பயப்படாதவங்க இன்றைக்கி என்ன பண்ணுவான், உச்சிக்கு வந்தால் நான் என்ன பண்ண போகிறானோ, வேலைக்கு போய்ட்டு நான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்துட்டேன், நான் இன்றைக்கி வந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறோம் பயம். வீட்டுக்காரருக்கு பயப்படுற பயத்தை சொல்ல. குளிர் ஜுரம் வந்துச்சுன்னா குளிர் ஜுரத்துக்கு பயப்படுற அந்த பயத்தை நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் லாக்டவுன் என்ன பண்ணான், COVID-19 போட்டான். அவன் ஒரு இது பண்ண சொன்னான். சபைகளில் ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க? மாஸ்க் போடணும். மாஸ்க் போடணும். கொரோனா வர பயம் யாருக்குமே இல்லை. மாஸ்க் போடுறதே கிடையாது. அவ்வாறு பயம் இருந்தால் உலக தலைவர்களுக்கு பயப்படணும், போதர்களுக்கு பயப்படணும், பெற்றோர்களுக்கு பயப்படணும். அந்த பயம் நமக்குள்ளே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏன் சபைகள் வந்து இந்த COVID-19 இந்த இது வந்துச்சுன்னு சொன்னால் யாரால் வந்துச்சு? உங்களால் என்ன? ஆனால் நான் சொல்கிற வார்த்தைகள் அத்தனையும் இங்கே யாரும் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் புழல் கிராமத்தில் உள்ளவங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. உங்களை சொன்னால் என் கண்ணு கெடுக்கணும். இல்லையா? நீங்களாம் பாஸ்ட் சொன்னாலும் சொன்னதை சொல்வேன், சொல்வதை செய்வேன், வேறு ஒன்றும் தெரியாதுன்றாங்க. ஆனால் அப்படின்னா உங்களை சொல்வதற்கு உங்களை குறித்து எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கணும்னு சொன்னால், அவன் இந்த லாக்டவுன் போட்டான் பார்த்தீங்களா, சூப்பராக போட்டான். மாஸ்க் போடலைன்னா ஃபைன், 100 ரூபா இல்லை 500 ரூபா. டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா ஃபைனு. திடீர்னு வந்து சபைகளில் பார்க்கலாம். ஆனால் ஆராதனைகள் ஃப்ரீயாக இருந்துச்சு இல்லையா? துதிக்கிறதுக்கு எப்போ வேணாலும் துதிக்கலாம், நீ எந்த நேரத்தில் வேணாலும் கோயிலுக்கு போகலாம், எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம்ன்ற ஒரு சிஸ்டத்தில் தான் நம்ம கோயிலுக்கு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, கர்த்தருடைய பயம் நம்ம கிட்ட இல்லாததுனால, ஏன் ஆராதனை நேரம் 9 மணி 8:30 மணிக்குன்னு சொன்னால் நம்ம 8 மணிக்கு வர்றது கிடையாது. பாட்டு முடிஞ்சிட்டோம், என்ன பண்ணிட்டோம், ரெசிப்பெல்லாம் முடிஞ்சிட்டோம், தேவ செய்திக்கு ஒரு ஜெபம் பண்ணும்போது டப்புக்கு போய் மூட்டு போட்டுக்கலான்னு. இந்த மாதிரி இருந்ததுனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், குறிப்பிட்ட நேரம் வச்சுட்டான். 50 பேர் தான் கூடணும், 30 பேர் தான் கூடணும். யாரால? அந்த கர்த்தருடைய பயம் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துட்டான். ஆனால் முதல்ல எவ்வளோ டைம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு தேடலை. ஆனால் இப்போ நம்ம பண்ணுறோம், இன்றைக்கு கூட கர்த்தருடைய பயம் இருக்குமானால் இன்னைக்கு நிறைய பேர் வரல. காரணம் என்ன? அவன் வச்சா ஒரு ஆப்பு, ஞாயிற்றுக்கிழமைனா வண்டி கூட எடுத்துக்கூடாது. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு வாசல் பார்க்குறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, பொண்ணு பார்க்குறது எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சீப்பாக போச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாக ஒரு ஆப்பு வச்சு ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே கிடையாது, வண்டி கிண்டி கடையில் எதுவும் கிடையாது. காரணம் கர்த்தருடைய பயம் நமக்கு இல்லாத போனதுனால சீல் வச்சுட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும்னா, அதாவது நம்ம மோசே காலத்தை நம்ம பார்க்கப்படும் பொழுது என்ன பண்ணாங்க, ஜனங்கள் பயந்தார்கள். இஸ்ரவேலின் ஜனமே என்னும் இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே பலம் தேவன்,
பா செனக போனோம்மா வழிநாட்டு அவனை நிற்கிறாரு. செங்கடல் ரெண்டாக பிறந்தது. செங்கடலில் வழித்திருந்த சீயோன் நாயகனே பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. அவர் செங்கடலில் பிறந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அந்த சமயத்திலே அந்த கூட்டத்திலே நான் இருந்திருப்பேன் சொன்ன போயிருக்க மாட்டேன். ஏன் தண்ணி ரெண்டு பக்கம் நிற்குது, நடுவில் போகும்போது நம்மளும் மூடிக்கிட்டு என்ன படத்தில் நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ போவேன். என் கத்தரோடு கத்தர் இருக்கிறதுனால அப்படி ஒரு சேதம் வராது. சேதம் இல்லாமல் கத்தர் பாதுகாக்கிறாரு. இந்த சமயத்தில் போக சொன்ன போயிருப்பேன். ஏன்னா தண்ணி போகும்போது மூடிக்கும். அப்படித்தான் ஆனது. இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தும் பொழுது கர்த்தருடைய பயம் இருந்தபடினாலே அவளை காத்தார். பின்பு வருகிறவர்கள் சிலர் மூடப்பட்டார்கள் தண்ணீரில். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் பயந்திடாத. கர்த்தர் யார்? நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபடினாலே இந்த சங்கீதம் 2:11 பக்கம் 672 சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இந்த பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். பயம் இல்லாமல் ஜீவிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. பயத்துடனே நடுக்கத்துடனே அப்படியே நடுக்கின்னு வந்து சொல்லல. அந்த கர்த்தருடைய பயம் நமக்கு இருக்கணும். இந்த பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நமக்கு அந்த பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா அவர் சொல்லும்போது சொல்றாரு 128:1 சொல்லும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவ்வளவோ அவன் பாக்கியவான். பயந்து நடக்கிறவன் தான் பாக்கியவான், பயப்படாதவனுக்கு அல்ல. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 28:14 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. 787வது பக்கம். நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் எத்தீங்கும் என்னை அணுகாமல் வழுவாமல் காப்பாமல் நம்ம எந்த தீங்கும் நம்ம தொடாதபடிக்கு இஸ்ரவேலின் கைக்கு பிரபு பார்த்தது இல்லையா? ரட்சித்தார், தப்புவித்தார், ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பயம் நமக்கோடு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சேனைகளை வழிநடத்துகிறவர் அல்லவா? நமக்கு அந்த பயம் இருக்கப்பட வேண்டும். ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். நம்ம எதற்கும் பயப்படுறோம். பாம்பு கண்டா படையை நடக்கணும், திருடம் போலீஸ்காரன் கண்டா பயப்படுறான். ஆனால் ஆண்டவர் சொல்லப்படுவதாக ஏசாயா 66:2 சொல்வது 822வது பக்கம். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்தது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது, இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்டாயினது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, என் வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு பயப்படுங்க. இந்த வசனம் தான் தேனிலும் தென்கூட்டிலும் ஒழுகும் தெளிவேறியும் மதுரமுள்ளதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் படிக்கிறது கிடையாது. இன்றைக்கு ஒரு சங்கீத பகுதி ஒரு இடத்துல கொடுத்து நீங்க வாசிங்கள் என்று சொன்னால் அங்கதான் வந்து கத்துக்கிற மாதிரியா இருக்குது. நம்ம வீட்டுல படிச்சோம்னு சொன்னா சிக்கு வாய் மந்த நாவு எதுவும் இருக்காது. கர்த்தர் நம்மளா நாவை திருத்துவார். நமக்கு அந்த பயம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது அந்த பயம் நமக்குள்ள இருக்கணுங்க. அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் சொல்ல லூக்கா 1:38 வாசிங்க. 75-76 பக்கத்துல லூக்கா 1:30. லூக்கா 1:30. தேவதூதன் அவர்களை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யார் பெற்றதுன்னா ஸ்திரீகளை நாம் பார்க்கப்படுவது தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பயப்படாதே, நான் தான் இதை உருவாக்கினேன்.
நான் புருஷனை அறியேனே. இல்ல, இது கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. பிறகு சொல்லப்படுகிறது லூக்கா 2:9-10 வாசிங்க. 2:9-10 லூக்காவில். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். அவர்களிடத்தில் வந்து நின்றால் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. சுற்றிலும் பிரகாசித்தது. மிகவும் பயந்தார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ பயப்படாதிருங்கள், எல்லா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப வருகின்ற நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் என்ன பண்ண போறோம்? ஆட போகிறோம், பாட போகிறோம், எல்லாம் செய்வோம். ஆனால் கர்த்தருடைய பயம் நமக்குள் இருக்கிறதா? ஆராதனைக்கு வருவோம். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு என்ன பண்ணா? ஜாலி. எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணா? உள்ள ஆப்பெல்லாம் அழிந்தா இருப்பான். நான் இயேசு அதை கலந்துட்டார். உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. பயப்படாதே. அன்னைக்கு சொல்றாரு, பயப்படாதீமா, உங்களுக்காக என்ன பண்ண தாவீதுவுடைய இயேசு பிறந்து இருக்கிறார். பயப்படாதமா. எந்த காரணத்துக்கு பயப்படாது. எப்பேற்பட்ட லாக்டவுன் போட்டான். ஆனா லாக்டவுன் நாட்களிலே கர்த்தர் என்னை அற்புதமாக நடத்தினார். மற்ற நாட்களிலே எனக்கு நான் இப்போ பார்த்தேன்னா நான் வேலைக்கு போகிறபடினாலே ஆவியில் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். வேலைக்கு போகிறபடினாலே அந்த இடத்துல எல்லாருக்கும் லீவு கொடுத்தாங்க, எனக்கு லீவே கொடுக்கல. அல்லேலூயா. நான் சாதாரண நாட்களில் சாப்பிட்றத விட மீன் கறி முட்டை சாயங்காலம் பறிச்சு போன வேண்டாம் கொடுத்தாங்க. இந்த லாக்டவுன் நானே தெரியாது போச்சு. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற பாக்கியவான் அவர் செய்வார். கர்த்தருக்கு பயந்து நடப்பயானால் உன் வீட்டில் நம்மளது எந்த குறையும் இருக்காது. அல்லாத குறையாத அன்பு, அவருடைய அன்பு நம்மிடத்தில் இருக்குமானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்குமானால் எந்த குறையும் இல்லாதபடிக்கு, எந்த சேதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த லாக்டவுன் நம்ம படாத பாடுபட்டோம். எப்படி ஆயிட்டோ, வேலை இல்லை, எப்படி ஓடிச்சு குடும்பம். என் குடும்பம் ஓடுறது ஆண்டு நம்மளாரே வழி நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னா எந்த நோய் நொடி இல்லாத சொர்ணம் கட்டு போயிடுது. எத்த கொடுத்தாலும் தின்னுவேன், திரும்பி தான் இருப்பேன். 4 நாள் 5 இருக்கிறவங்க சாப்பிட்டு தயார் இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு நம்ம எழுதினாயிரு. உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆயிருக்கு. கழுகுக்கு சமானமாய் உன் நம்பளவே வாழ வயது போல அப்படின்றார். நான் வண்டி ஓடுறத பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர்ல இந்த சாதாரணமான இடத்துல எப்படி வரேன்னு சொன்னா 40லேருந்து 50 கிலோ பிடிப்பேன். அதுக்கு மேலே போனேன்னா படப்பை மாதப்பெல்லாம் பிரேயருக்கு போறேன்னு சொன்னா 70-80 தான் போவோம். கர்த்தருக்கு புத்தகம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தரோடு நான் இருக்கிறபடினா எப்போதும் செலுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு பாட்டு பாடி கூட தான் நான் போவேன். அங்க தொடர்ந்த பாட்டு வர முடியுமா? ஏன்னா கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. பிறகு நாம் சொல்லப்படும் பொழுது வாசிங்கள் நீதிமொழிகள் 1:7 பக்கம் 763. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். நம்ம மூட என்ன பண்றோமா? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்திலே ஞானத்தை சம்பூர்ணமாக கேட்டுக்கொள்ள படிக்காதவன் தான். என்னுடைய துறையாரை பார்க்கப்படும் 3வது தான் படிச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு சபையில ஒரு 60 பேர் சகோதரிகள் கூட்டத்துக்கு வரணும்னு சொன்ன பாதுகாரமான வர முடியாச்சு. உடம்புடியில் சொன்ன இவங்க தான் நடத்துறாங்க. நம்ம படிக்கல 3வது தான் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு கேசட்லாம் பாட்டு பாடிருக்காங்க. நல்லா பாடக்கூடியவர்கள் ஜெப வீராங்கனை. என்னுடைய மனைவி என்பதற்காக நான் தூக்கி வைத்து சொல்லவில்லை. அவங்க இந்தியிலிருந்து முதலியார் வம்சத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. ஆண்டவரை அறியாத வந்தவர்கள். ஏசிய சபையில இந்த சுந்தரையா இடத்துல அவர் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சகோதரி. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பயம் இருக்குமானால் ஞானத்தில் குறைவுள்ளவர் தான். ஆனால் ஞானத்தை சம்பூர்ணமாய் கற்றெடுத்து பெற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு அநேகர் வந்து ஒரு வண்டி வாங்கினாலோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலோ வந்து செடிக்கு கூட்டு கொண்டு போவாங்க. வண்டி கொண்டு வந்து வீட்டை போன செடிச்சுட்டு போறானா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னில் இருக்குன்னா உன்னை தேடி வருவார். காரணம் இல்லை, அந்த பயம் நமக்கு பாத்மா அகத்தின முகத்தில் தெரியாது. சொல்லிட்டான் பழமொழிக்கு. யாருக்கு தெரியும்? நம்ம ஏமாத்துறவங்க யாருன்னு நமக்கு தெரியுதா? இவன் கிறிஸ்தவன் இவன் நினைப்பானா ஏமாத்துறான் குத்துறோம் என்னது வாங்க முடியுதா? முடியாது. ஆனால் அவர் சொல்ல போது சொல்றாரு. அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் 111:10 வாசிங்க. 742வது பக்கம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவரும்
புத்தி. கிறிஸ்தவ அவர் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க. அவர் கிறிஸ்டினா மாறிட்டாரு. அதுக்கு முன்னாடி சொல்றீங்களா எப்ப எவனை கெடுக்கலாமோ என்ன பண்ணலாமோ இருந்தாரு. நான் கிறிஸ்துவுக்கு போனதுனால நல்ல புத்தி இருக்குது. ஆண்டவருக்கு வந்து கெடுக்க தெரியாது, கொடுக்க தெரியாது. ஆனா நாம இருக்கிறோன்னு சொன்னா நான் வந்து ஐயாவோட ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் வந்து ஈவினிங் தரேன். பிரதர் வந்து பக்கத்துல அந்த பக்கத்துக்கு வந்துருப்பாரு. நான் போன உடனே ஐயா வந்து கேட்டேன். ஐயா என்ன சொன்னாரு, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கா வாங்கும்போது நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதர் வந்து ஐயா ஐயா வந்து கிடைச்சேன் 1000 ரூபாய் கிடைச்சேன் கொடுக்க மாட்டாரு. மனுஷனுக்கு கிடைக்க தெரியும், தேவனுக்கு கொடுக்க தெரியும். நற்புத்தி. கர்த்தருக்கு பயந்தால் நல்ல புத்தியை கர்த்தர் தருவாராம். அது சொல்ல நீதிமொழிகள் 9:10 என்ன சொல்லிக்கிறார் பாருங்க. பக்கம் 770. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த அறிவு மார்க்கெட்ல போய் கேட்டா கிடைக்குமா? அது மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குமா? கர்த்தர் கொடுக்கணும். அன்பே அறிவே அறவே ஒளியே பண்பே எங்கள் இதயமே இயேசு ஐயா. அன்பே அறிவே புத்து குடும்பம் மலர்களிலே இயேசுவே உம்மை நான் பாடுகிறேன் என்று சொல்லி பாடினார் பக்தன். அன்பு அறிவில் சிறந்தவர், ஆற்றலில் சிறந்தவர். உனக்கு அறிவு இல்லை என்று சொன்னால், புத்தி இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அறிவை விரிவாக்கி கொடுக்கிறவர் அவர். அந்த அறிவு என்ன சொல்றான்? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்றான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நல்லா படிச்சிருப்பான் இல்லையா, நல்ல ஞானியா இருப்பான். அவனை பாருங்க, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பான். நிறைய படிச்சிருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பார்த்துட்டா இனி போவான். ஏன்? படிச்சு பைத்தியமாயிட்டான். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன் நீ யாருக்கு? நான் பைத்தியக்காரன் தான். நீ வேலை வெற்றி கிடைச்சா எப்ப பாரு அலேலியா தோத்திரம் சொல்லி வந்தான். நான் தோத்திரம் சொன்ன முடிஞ்சாண்டா ஆத்திரம். எனக்கு அர்த்தம் செய்த நன்மைகளை குறித்து நாம் சோத்திரத்தை பாடுகிறேன். அவர் செய்த நன்மைகளை நாம் துதித்து பாட வேண்டும். நமக்குள் பயம் இருக்கிறதா? அந்த பயம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆராதனைக்கு நேரத்தோடு லாக்டவுன் போட்டாங்க, சர்ச்சையில சூப்பர்யா. இனிமேல் பாஸ் நம்ம கிட்ட வரப்போறது கிடையாது. நம்ம கொடுக்குற வேலைகள் அது, இருக்கிற வேலை கிடையாது. அவரு நம்மள வேலையில் நல்லா தெரியும். கர்த்தருக்கு கொடுத்தவன் எவனும் குறைந்து போனதில்லை. கர்த்தருக்கு கொடுத்து கடனாளியாய் போனவன் யாரும் இல்லை. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கு செய்து சொல்லி ஊழியருக்கு தரவில்லை. கர்த்தருக்காக நாம் செய்கின்ற காரியத்தை நான் என்னுடைய தசம பாகத்தை காணிக்கலாம். என்னுடைய மகனத்தில் கொடுத்த பாசத்துக்கு கொடுத்து குறிப்பிட்டு சொல்றேன். பெருமைக்காக சொல்ல, காணிக்கை பற்றி பேசணும்னு சொல்ல, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக என் வாழ்க்கையிலே கை கால் விழுந்தப்படுது. நான் அப்படித்தான் தெரிந்தேன். ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு விசை சுகம் தருவேன் என்று சொன்னார். உண்மை குறித்து ஆடி பாடி மகிழ்ந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உண்மை நான் நன்றியால் துதிப்பேன் என்று சொல்லி துதித்துக் கொள்வேன். நேரம் காலம் கிடையாது. நான் எல்லாரும் சொல்லியிருப்பேன். வீட்டில் இருந்தால் உடம்பு சரியில்லை, நைட்டு உடனே கொண்டு வரேன், நான் வரேன், ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரேன் சொல்லியிருக்கேன். காரணம் என்ன? கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை பாதுகாத்தார். எனக்கு இன்றைக்கு கை காலம் போய் நான் கை எடுத்து இப்படித்தான் வந்திருக்கேன் உங்களால. ஆனால் அதை தரலாமல் கர்த்தர் பரிபூர்ண சொத்து கொடுத்தார். கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா என்றார் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் வராது, எந்த சேதமும் வராது, எந்த கஷ்டமும் வராது, வியாபாரத்தில் எந்த நஷ்டமும் வராது. அதை நீ நம்பி ஆண்டவரை கர்த்தரை நம்பியோர் காலை வாரி விடப்படுவார் இல்லை. கர்த்தரை நம்பியோர் கைவிடப்படாது. கர்த்தரை நம்பி வாழ்வாயானால் கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அத்தீங்கமுடைய அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எதற்கும் பயப்படாதே, நான் உண்டு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உடன் இருக்கிறேன். கலங்கிடாதே, உன்னை நித்தம் காக்கிறேன். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னிடம் இருக்கிறேன். பிறகு பார்க்கப்படும் பொழுது 115 சங்கீதம் 743வது பக்கம் 115, 11, 13 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவருக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் அவரை நினைத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா?
பயப்படுவாரா? மனதில் நினைத்திருக்கிறார் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். பிறகு அந்த 13வது வசனத்துல இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும். இன்றைக்கு பெரியவன் சிறியவன் அல்ல, பணக்காரன் ஏழை அல்ல, கருப்பு சிவப்பு அல்ல, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? அவர் சொல்றாரு, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை சொல்கிறார்கள். பயப்படாதே, பயப்படாதே. இன்னைக்கு பயப்படுறான், பாம்பு வந்துச்சா படையே நடுங்குதுன்றான். இன்றைக்கு பயம். எந்த பயம் வருது? உலகத்தினுடைய பயம் வேண்டாமா? கர்த்தர் எப்பொழுது வருவாரோ, என்னை கைவிட்டுட்டு போயிடுவாரோ, என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேமா. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு கூட வருவார், எப்பொழுதும் எனக்கு துணை செய்கிறார். பார்க்கப்படும் பொழுது ஆதியாகமம் 22:12 போய் வாசிங்க. வெளிப்படுத்தல தேடாதீங்க. 23, 24 அது பக்கத்து பாருங்க. 22:12 ஆதியாகமம். 22:12 ஆதியாகமம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டாங்கள் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டாங்கள் உன் கையை போடாதே, ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் புத்திரன் என்றும் நீ ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்தேன். உன்னை குறித்து ஆண்டவர் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை அறிந்திருக்க வேண்டும். உலகத்துடைய மக்களுடைய பார்வைக்கல்ல, கர்த்தருடைய பாதத்திலே இன்றைக்கு நான் சொன்னேன்னு சொன்னார். எனக்குள்ளாக நம் மனித அருமையான ஆவிக்குரிய தகப்பனார் மறித்து போனார். அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை கட்டிப்பிடித்து அரவணைத்து பேசின வார்த்தை இன்னும் என் வார்த்தை இருக்கிறது. ஜனவரி மாதத்திலே மாலை ஆராதனை பேசும்படியாக அழைத்திருந்தார்கள் வரிப்பதற்கு. அந்த முன்ன மாதத்தில் அந்த வார்த்தை இன்னும் எனக்கு இருக்குது. எங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம், அன்றைக்கு அவரிடத்தில் நான் பெற்ற ஆசீர்வாதம் இன்றைக்கும் கர்த்தர் அதை எடுக்காதபடிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தி அநேக பிரபுக்களோடும் ஆசாரியர்களாக சேர்க்கிறேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அந்த வார்த்தை இன்னும் என் மனதில் அவர் நேற்று கூட எனக்கு அந்த புக்ஸ் வந்தது, அந்த பத்திரிகை அந்த பொழுது படத்தை பார்த்தேன். அப்பொழுது கண்காலங்கி பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நானும் உங்களுக்காக ஓடுகிறேன். உங்களுடைய சித்தம் எப்படி இருக்குதுன்னா கடவுள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படியாச்சும் செய்யறோட கவலைகள் பயம் இல்லை. ஆண்டவர் எப்போ எடுத்தாலும் சரி, எப்போ கூப்பிட்டாலும் சரி, போகிற கைவிடி. நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கணும்? ஐயோ என் பிள்ளை கல்யாணம் பண்ணல, வீடு கட்டல, இதுக்குள்ளே உயிர் போய் பயப்படுறோம். மனமே உன் தூரங்க பாதாளம் செய்ய பயப்படாதே, கர்த்தர் இருக்கிறார். அது சொல்லும்போது சொன்னாரு, தேவனுக்கு பயந்தவன் என்பதை நாம் அறிந்தேன். கர்த்தருடைய பார்வையிலே நம்ம அவர் சாட்சி கொடுக்கணுங்க. பிறகு அவர் சொல்றதை அடுத்த இடத்துல சொல்றாரு. யோபு 1:8 பாருங்க, 634 பக்கம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோபு 634 பக்கம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாரோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கணுமாகிய என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாரோ. தேவனுக்கு பயந்து சாட்சி கொடுக்கிறார். உன்னை என்னை குறித்து சாட்சி கொடுப்பாங்களா? ஐயா நீங்க பாஸ்டர், அவர் அப்படித்தான், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் எல்லாம் பேசுறாரு. உடனே போய் பாருங்க, வேலை சாட்சி பட்டு காட்டினாக்கா
வார்த்தையா உருவாகுது. சாட்சி கற்றுக் கொடுக்கணும். நம்மை குறித்து நாமே சாட்சி கொடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம குறித்து சாட்சி நம்ம என்ன பண்ணுவோம்? சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சி. நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்கள போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் உங்க பெருமைக்காக சொல்றேன்னு சொல்லி நினைச்சுக்காதுங்க. அருமையான மக்கள் ஜெயமா இருக்குது. இந்த இடத்துல நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் சொன்னால் அவர் போதகரையாளர் வந்து சொன்ன பொழுது அவரிடத்துல இப்படி ஒரு போதகர் இருக்கிறான்னு சொன்னோன்னே அவங்க ஆய்வு ஜெயிச்சு ஆவியானவர்களை பேசினபடினால அவர் வரவேற்றார்கள். அவர்களை குறித்து நான் வேலை செய்த இடத்துல இந்த ஏஎஸ் இடத்துல கேட்டேன். அவங்களுக்கு ஏஎஸ் தான் இன்சார்ஜ். ஐயா அந்த அம்மா எப்படின்னா வரவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்கய்யா அந்த பகுதியிலேருந்து. ஆனால் ஜெயம்மா வந்து அவங்களுடைய நம்ம வெறும் யாரையும் முக சுத்திக்கான பேச மாட்டேன். அங்கே அவங்க சொன்னது அவங்க வந்து யாரும் பேசிக்க மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை இருப்பாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனை அவங்க வந்து என்ன சாஃப்ட் டைப் அப்படின்னாங்க. அப்போ நானும் அங்கே பேசிட்டு படங்க எல்லாரும் படிக்கிறானால் உழைப்பல ஒருவரை நான் பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய பயப்படுகிற பயம் அவரிடத்தில் இருந்தது என்பதை உலகத்தினுடைய மனிதன் அறிந்தான். அவன் சாட்சி கொடுக்கிறான். அவள் தலைவர் ஊழியத்தில் கிறிஸ்டின் சொல்றாங்க. அவங்க ஒருத்தர் அந்த கிறிஸ்டின் மாதிரி இருக்கிறாங்க. அவர் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த கிறிஸ்டின். ஆனால் இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் அல்லவா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன் சொல்லி அப்படிப்பட்ட பயம் நம்மை குறித்து இன்னொரு சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். லாக்டவுன்ல எத்தனை பேர் பாஸ்டர் ஐயா விசாரிச்சிங்க? நம்ம சாப்பிட்டு நம்ம ஏன் அவரும் சேர்த்து நான் அடிக்கடி போகிறது யார் சார் வீட்டில் கஷ்டம் விசாரிக்கணுங்க. நம்ம கட்சி சாப்பிட்டு நம்ம என்ன கொடுக்குறேன்னா கூட அட்லீஸ்ட் வாயின் பார்த்தல நன்றி சொல்லி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்றி செய்த சொல்லுக்கு என் தங்கையோ நன்மைகளை என் வாழ்வில் இத்தனையோ நன்மை செஞ்சாரு. அதுக்கு இது பிரிச்சு ஏன் எப்படி ஒரு வார்த்தை கேளுங்க. பேச்சு வாயை தொடர்ந்து முத்து கொட்டிட்டு போகுது. நினைக்கிறேன் நான் சொல்றது எங்க இல்லை இங்கே இல்லை எல்லாம் பொருள் தான். அதே நான் விசாரிச்சேன். எனக்கு கத்தோடு பாருங்க ஊழியர்கள் எல்லா ஊழியக்காரர்கள் ஒரு ஊழியக்காரை நான் கேட்டபொழுது ஐயா இந்த வழியில் மேல இருக்கிறார் பாஸ்டர் பெஞ்சிமன் ஐயா ஐயா எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கா? நான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கத்தரை அன்பா அருமையா வழி நடத்துறாருங்க. நீங்க ஒருத்தர் தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. 2-3 ஊழியக்கார கேட்டா சாப்பாடு விட்டு மைக்கு வித்துட்டு ஆம்பளை பேர் வித்துட்டான்றான். ஆனால் கர்த்தருடைய பயம் முன்னோடி இருக்க வேண்டும் சொன்னால் நீ எதையும் விற்க தேவையில்ல. அனேமியா சபையால பார்க்கப்படப்படுது. ஒரு என்ன செஞ்சாலும் நிலத்தில் வித்ததிலே ஒரு பங்கை மறைத்து வைத்தார்கள். அடுத்து எடுத்து கொஞ்சம் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா அது நம்ம பயப்படுறதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் நமக்கு ஒரு பொருள் கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்ன பண்ணா நிலத்தை விற்றார்கள். அதில் வந்து மொத்தத்தையும் தான் வச்சுட்டு கொடுக்கணும். எனக்கு ஒரு பகுதி கொடுக்குறேன்னு சொல்ல கொடுத்துருக்கலாம். நீங்க பண்ண அதில் ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டா யாரு பார்க்கல? உலகத்துடைய கண்களுக்கு மறைச்சிடலாம். நான் கர்த்தருடைய கண்களுக்கு எதுவும் தர முடியாது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இன்றைக்கு செய்யும் காணிக்கை தசமம் யாருக்கு கொடுக்குறேன்? எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக 10 பங்கு கொடுக்கிறேன். அன்றைக்கு 1984 445 ரூபா கொடுத்தேன். 450 ரூபாய்க்கு அன்று நாள் முதல் இன்று நாள் வரையிலும் கர்த்தருக்கு என்று கொடுத்துக்கிறவர்கள் கேளுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் தேடுங்கள் குத்துட்டாங்க கர்த்தர். ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுதுங்க? ஏற்கனவே ஒரு கடையில் வேலை செஞ்ச இடத்துலேருந்து 31,000 ரூபாய் எனக்கு சேங்ஷன் ஆச்சு. ஏற்கனவே 10 ரூபாய் எடுத்துட்டு 21,000 ரூபாய் அப் டு டேட் என்ன பண்ணால் அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உடனே ஏடிஎம் அக்கௌண்ட் எடுத்துருந்தேன். அது காரணம் என்ன? கத்தெடுத்துறக்கே கத்தருக்கு பயப்படு உன் காரியங்களை வாய்க்க செய்வார். பிறகு பார்க்கப்படும் பொழுது லூக்கா 1:50 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் 75-76 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் அவருடைய பயந்தவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணமா தலைமுறைக்கு இரக்கம். யாரவர்? இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், இரக்கத்தின்
மகிழ்ச்சியாக வைக்கிறவர். வாழ்க்கை பார்க்கப்படும் பொழுது தேவன் சொல்ற 36:1 சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 691 பக்கம் 36:1 சங்கீதம். துன்மார்க்குடைய துரோக பேச்சு உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துரோக பேச்சு தெரியும், ஆனா அவன் கண்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. துரோக பேச்சு நம்ம கிட்ட நல்லா தான் பேசுவான். என்ன பண்ணுவான்? ஒரு பேச்சுல கொஞ்சம் நிமிஷத்துல பழகுவாங்க. ஒரு மாதிரிங்க துரோக பேச்சு தெரியும், ஆனால் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கிறோமானால் ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்ல மாட்டோம். அடுத்தவருடைய பேச்சு நம்ம பேச மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஆவிக்குரிய மனிதனோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த நேரங்களை வீணடிக்காதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில் விளையாடப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏசாயா 41:10 வாசிங்க. 846 பக்கம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். என் கொள்ளின் மகனே, பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன். எனக்கே நீ சொந்தம். அவர் பெயரிட்டு அழைத்தார். ஆரோனே, மோசேயே, சாமுவேலே, எப்சிலோவே, எலிசபெத்தே அழைத்தாரே. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நீதியின் வலது கரத்தினால். இந்த வலது கரம் என்று சொன்னால் ஒரு ஸ்ட்ரென்த் தனியாக வரும். அம்மா மாட்டில் கட்டுதான் சொல்லுவாங்க. ப்ளவுஸ் போட்டாங்க, ஒரு கை என்ன பண்ணால் லூஸாக இருக்கும், ஒரு கை டைட்டாக இருக்கும். ஏன்னா வேலை செய்யறதுனால இந்த கை என்ன பண்ணணும்னா நீதியின் வலங்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் நன்றி நானே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் அதிசயமாய் நடத்துகிறவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் ஆலோசனை அவரிடத்தில் கேளுங்கள். ஆலோசனை இல்லாத இடம் சீர்கெட்டு போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் பாதங்களிடத்திலே ஆலோசனை கேள். உனக்கு ஏதாவது ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால் செத்த வந்து நினைக்கிறேன். தானியில முக்காடும் கிடையாது, பைபிளும் கிடையாது. கர்த்தருக்கு தோற்றம் ஆண்டவர் மேலே கப்பல சித்திரவராஜ் ஒரு கனவு கண்டேன். இந்த மேரியெல்லாம் என்ன பண்ணோம்? சர்ச்சு முடியதுக்கு வெளியே நிற்குது. நீ எப்போ போக என் பிள்ளை தான் வெளியே கட்சாவும் சாவர மாதிரி கனவு கண்டேன். யாரையாரும் கிடைக்கலையா? ஏதாவது ஒன்று அப்படி நீ காணுன்னு சொன்னார். போதகத்தில் சொல்லுங்க, அவங்க நான் சுத்த சொல்லுவாங்க. நம்மளே ஞானி என்று நினைச்சிடக்கூடாது. கற்றது கையெழுது, கல்லாதது உலகளவு. நீ கர்த்தரிடத்தில் கேளு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, பயப்படாதே, நான் கூட திகையாதே, நாமும் தேவை. அவங்க பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர். உனக்கு சகாயம் பண்ணுகிற உலகத்தில் எவனும் பண்ண மாட்டான் கர்த்தரை தவிர. என்ன பண்ணா வேதத்தை போல ஒரு சரித்திரம் எதுவும் இல்லை. தேவனை போல ஒரு தேவன் பூமியில் இல்லை. தானியேலே கேட்கப்படக்கூடாது. அப்பதானே கேட்டான் ராஜா, தானியேலே தேவனை காக்க கௌராஜா இருந்தாருப்பா. பாரு சிங்காலம் என்ன பார்த்து நிற்கிறது ஒன்றும் பார்க்கல. அதே இருக்குதா? பயப்படாதுப்பா, நான் உன்னை எதை தூக்கி போட்டாலும் சரி, நான் கூட இருக்கிறேன். பிறகு பார்க்கப்படும் பொழுது ஏசாயா 12:2 வாசிங்க. 818 பக்கம். நான் கொஞ்சம் புரிதமாக பாருங்க, இருக்கிறது 20 நிமிஷம். இதோ தேவனே, என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என்னும் என் பெலனும் கீதமுமானவர். என் கீதமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் பெலனும். கர்த்தர் என் பெலனும் கீதமுமானவர். யாருக்கு அஞ்சிடுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு நிருசாரமா இருக்க மாட்டான். மேஸ்திரி மாதிரி எப்போ டைம் பார்த்து எப்போ ஊருக்கு போகிறோம், அடுத்த காலத்தை செய்யணும். தான் ஆடல நல்லா தலையாடணுமோ, மைண்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். நல்லது தான், கூட்டு மேலே இருக்கும், பாடி இருக்கும். கறி வந்து வச்சுட்டு வந்தேன், மீன் வச்சுட்டு எந்த பூனை தூங்க இல்லை. கர்த்தருடைய பயம்னு இருக்குமா? என் வீட்டில் நான் பெருமையாக சொல்றதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா 8 மணிக்கு ஆகாதுங்க, 7 மணிக்கு நல்ல சாப்பாடு தீனிக்கிறாங்க. ரசமும் வச்சுருவாங்க, வரும்போது அதிக வாங்கிடுவாங்கன்னா அப்புறம் பண்ணலாம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஆகிடும்.
ஏன்னா முன்னால கருத்துக்கு பயப்பட பயம் இருந்தா முன்னாடியே செஞ்சுருவான். சாப்பாடு லேட் ஆயிடுச்சுடா, சாப்பாட்டு ஒரு காரணம் கிடையாது. கர்த்தருடைய பயம் ஒன்று இருக்குமா? ஆராதனை நேரம் ஆஸ்டர் ஒர்ஷிப் நடக்குதுன்னா நீ ஒர்ஷிப்புக்குமா? ஆராதனைக்கு லேட்டா வந்தா பரலோக வாசல் மூடப்படும், பாதாள வாசல் திறக்கப்படும். இந்த ஒர்ஷிப் இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. அதில் நீ கலந்துருவாய். ஆரம்பம் மட்டுமா இருந்தாலும் முடிவு சம்பளமா இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் இருக்கிறது கிடையாது. சொல்லுவோம் பழமொழி, ஆதிரி கிடையாது ஜாதிரி கிடையாது, பாதியில் வந்தாங்க. நம்ம அப்படிதான் இருக்கிறோம், ஆரம்பத்திலையும் வர்றது கிடையாது. நம்முடைய கர்த்தராக சில நேரத்தில் புரியுது கருத்து வந்தது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஜெபத்தை முடிச்சவன் யாரையாவது இது கிடையாது. சொல்றேன் இப்படி சொல்லிட்டு பார்த்தா சர்ச்சில் 4 பேர் காணும். பின்னால பாஸ்ட் ஏமா சர்ச்சுக்கு வருங்க அப்புறம் அப்படியே இருந்துட்டோம். மாதிரி இல்லை, முடிவு இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீ ஆரம்பத்தில் கேட்டு பாரு. பாட்டு ஜபம் வச்சு ஒரு தனி என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம அதை அறியணும். கர்த்தருடைய பயம் இருந்தால் தன்னால வந்து உட்காந்துவான். ஆனால் இந்த பயம் வருது எப்போ தெரியுமா வருது? ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கிட்டான். எனக்கு டைம் முன்னாடி 3 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து ஜோம் பண்ணுங்க. பிரச்சனை வர பார்த்தா டைம் காலம் பார்க்காத திருப்பி எழுந்து உட்காந்துங்க. எப்போ எவன் வந்து கணக்கான வந்து மறுத்தா அப்படி பண்ணி போடுறான்னு பயங்கரத்துல நேரம் காலத்தில் எழுந்து உட்காந்துங்க. மற்றதுக்கு கருத்துக்கு பயப்படணுமா? அந்த பயம் இருக்குமாண்ணா உனக்கு எந்த பிரச்சனை? இன்றைக்கு கடன் இல்லாமல் இல்லை, நோய் இல்லாமல் சுக வாழ்வு எனக்கு தந்தவரி, கடன் இல்லாமல் வழி நடத்தி என்னை வழி நடத்தி 5 லட்சம் 6 லட்சம் கடவுள் தான் இருந்தேன். பால்பனையில் இது வரை வந்து கடன் தான். எப்போ எத்தனை வரும் நம்ம காலத்தில் இல்லையா? ஆனால் இப்போ அப்படி இல்லை. யார் வேணாலும் வரட்டும், எப்போ வேணாலும் வரட்டும். எந்த மாதிரி கடன் பிரச்சனை இல்லாதபடிக்கு நம்ம சுகபோகமாய் வைத்திருக்கிறார். அவங்க வேலை செய்யும்போது கூட நான் அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கிற அந்த சுகவாழ்வு கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கேன். கர்த்தர் எனக்காக செய்கிறார். எனக்கு பலன் கொடுத்துருக்கிறதுனால பாத்திரம் ரைட்டிங் ஒரு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 14,000 ரூபாய் 14,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. பென்ஷன் ஒரு 5,000 ரூபாய் வருது. எதுக்கு மட்டும் இல்லை, வேலையில் இருக்கும்போது நான் 28,500 ரூபாய் சம்பளம் வாங்கி 3,500 தான் வீட்டில் கொடுப்பேன். எல்லாத்தையும் முடிச்சிடுவான். ஆனால் இன்னைக்கு 18,000 ரூபாய் அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால் கர்த்தர் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நமக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பணத்துக்கும் சங்கராத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தர் உன்னை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து அவர்கள் எல்லாம் கொடுத்துறதுக்கு அவர் தந்த உடனே ஆசீர்வதிக்க உடனே நீ பொறுமை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என்னிடமாக சாய்ந்து என் குரல் கேட்டார். உருகமான இரக்கங்களால் முடிசூட்டினே, மனக்கலகங்களை மாற்றி ஒரு சிறுத்தியாக்கி அவர் புது சிறுத்தியாக மாற்றுகிறார். உருவாக்குகிறவர் களிமண்ணை எடுத்து பானை குயவன் செய்கிறான் என்று சொன்னால் எத்தனையோ பானை உடையும். ஆனால் ஆண்டவர் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தார், மனிதனை உருவாக்கினார். நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினாரே, அந்த மூக்கு படாத பாடுபடுத்து பொடி போடுது. இப்படி பொடி போடுறது இந்த மூக்கை இப்படி படிச்சிருப்பார். கடையில் போய் நின்று பொடி போட்டு அனுப்பிச்சிருப்பான். இப்படித்தான் இருக்கணும். அதான் கர்த்தருக்கு தெரியும். நாசி சுவாசம் உள்ள எந்த மனுஷன் இருப்பார். கர்த்தர் பிரயோஜனம் பார்க்கப்படுவது ஏசாயா 44:7 அது பக்கத்தில் 12வது அதிகாரம் 44 அதிகாரம் 7. பூர்வ காலத்து ஜனங்களை நாம் ஸ்தாபித்து நல்ல பூர்வ காலத்து ஜனங்களை நாம் ஸ்தாபித்து கொண்டு என்னை போல எதையாயிலும் வரவழைத்து அப்படியே நிறுத்தினா என்னை அப்படியே நிறுத்துமா. என்னை போல வரவழைத்து எங்க வரவழைத்தா? கானான் தேசத்தில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அனாந்தரத்துல கஷ்டப்படும் போது காளையும் கௌதாரியும் கொடுத்து என்ன பண்ணாரு? நீ இஷ்டம் போல தீர்க்க எல்லாத்திலும் சுகமாயிருந்து என்னை போல வரவழைத்து முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருகாரியங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கப்படும் பொழுது போதகர் சொல்லுகிறார், மகளே உன்
பின்னால நடக்கப்படுறது கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அறிவை கொடுத்துக்கிறார். உனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்து நம்மளோட தீர்க்க தரிசனிக்க ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் வளர்த்துக்காரு, பாடம் வளர்த்துக்காரு. நான் கம்முன்னு வந்து என்ன பண்ணேன், கர்த்தரை பாடினார். என்ன பண்ணாரு, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இல்லையா, ஆசையாமல் இருப்பார்கள் கை கட்டி கம்முன்னு இருக்குது பாடுறாரு. அது இதுதான் ஆடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன். ஆடணும், பாடணும், துதிக்கணும். இந்த 10 நாளுக்கு வீணையினாலே தேவனை துதிக்கிறவன் தவிர திட்டுத்தனமா எஸ்எம்எஸ் அனுப்பி எஸ்கப். நான் நம்ம வந்து நிற்கிறோம்பா, மூளை கடைசிங்களா எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைப்பா, சூட் கேஸோட துணி எடுத்து வந்து நிற்கிறேன், என்னை அப்பிட் பண்ணி போடுது. எஸ்எம்எஸ் அனுப்பி வரல, அதுக்காக கொடுத்தது வரல இல்லை. நடனமாடி தோத்தரிப்பே ஆதி பால் துதித்து பாடுவதற்காக 10 நாளுக்கு வீணையை கர்த்தர் கொடுத்தாரே, அதை மிஸ்யூஸ் பண்ணாத. கர்த்தர் அதுக்கு கொடுக்கவில்லை. எஸ்எம்எஸ் பண்ணுறதும் நைட்டில் பல இதுவும் பார்க்குறது. ஃபோன் நல்லா சூப்பராகி போச்சு. சிலர் பார்க்கும்போது பாட்டு கிடையாது, பயக்கம் கிடையாது. ஃபோன் எடுக்கணும்னு என்ன நான் பாடுவேன் எப்படி ஆடுவேன் எல்லாம் வந்து மொபைல்ல பயக்க பாட்டு கிடையாது. மொபைல் வந்து எல்லாம் தான் பண்ணணும், எல்லாம் தான் நடக்குது. எது நடக்கல இவ்வளோ நிகழ்காலையில் ஒரு காலையில் முன்னாடி காட்டுறாங்க. கர்த்தர் சொல்றார், என்னை போல ஒருவர் இல்லை. அடுத்த கட்டத்தில் பார்க்கப்படுவது எடுத்து வாசி 31 சங்கீதம் 31:19 பக்கம் 687. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உண்மை மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இயேசு நன்மை செய்கிறவராக உண்டதகத்த பயங்கரம் புவி மீது ராஜாவாயுள்ளார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவோம். சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக என்கிற சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். வருகிறார் கர்த்தர், வருகிறார் கர்த்தர், வருகிறார் என்று சொல்லி குருத்தோலை விரித்து சிறியோரும் பெரியோரும் மரக்கிளைகளை பரப்பி வஸ்திரங்களை விரித்து பாராட்டினார்களே, அது ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மை பயம் நம்மளோடு இருக்கும் என்று சொன்னால் அதை செய்வோம். இன்று முதல் நான் திருத்திக் கொள்கிறேன், நடந்தது நடந்தவையாக இருக்கிறேன். இன்று முதல் நான் புதிய மனிதன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு நாம் பார்க்கப்படுவது ஆதியாகமம் 28:17 வாசிங்க. 34வது பக்கம் 28:17 17 ஆதியாகமம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. நாம இந்த ஸ்தலம் எது ஸ்தலம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இது தேவனுடைய வீடே எல்லாம், தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். கடைசி கால சீயோன் சபையின் என்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைக்கு இது என்ன பண்ணுற சாதாரண வீடு அல்ல, தேவனுடைய வீடே அல்லாமல் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுவதான எல்லா ஜபத்துக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் மெய்யாகவே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து உன்னை நீ தாழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வாழாக்குவன் தலையாக்குவார், கீழாக்குவன் மேலாக்குவார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பயம் இல்லாமல் இருந்தால் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லப்படுகிறேன். இன்று முதல் நான் பொறுத்து எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய பயம் எனக்கு நான் ஆராதனைக்கு தவறாமல் போகிறேன். எத்தனையோ பொறுத்தனைகள் செய்திருப்பாங்க. கர்த்தருக்கு இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். வாய் வாழைப்பழம் கை கருணை இதுவரெல்லாம் வருஷத்துக்கு முடிவு வந்து இருக்கிறோமா? யோசித்துப்பா, அடுத்த பொறுத்தனைக்கு போவாத. பிரம்மாவரம் சாண்டவரே 2 குட்டி போடுச்சு, நான் ஆடு 1 கொடுத்துறேன். நான் எடுத்துக்கிறேன் 2 பொட்டை குட்டியாக போட்டுச்சு, 2 தீதி வச்சு
இன்னொரு பொருத்தனை பண்ணி ஆண்டவரே அடுத்த முறை போடுச்சு செகண்ட் பொருத்தனை பண்ணாலும் 2 குட்டி போச்சு. அதில் ஒன்று 4 காலு ஒன்று 3 காலு. 4 காலை வீட்டில் வச்சுக்கிச்சு. அனனியா சப்ராவில் மாதிரி 3 கால் ஆட்டுச்சிக்கான்னு பார்க்கக்கூடாது. இப்படி தான் வந்து ஆகுது. பாஸ்டர் இதை வச்சுக்க. பாஸ்டர் கேட்டார் அவங்கள்ட்ட. அப்படிதான் ஆசீர்வாதம் சொல்லணும். பாஸ்டர் சொன்னார், ஐயா ஒரு அம்மா ஆடு கொண்டாந்து கொடுத்தாங்க காணிக்கையா 10 நாள் டொக்லோன் கொண்டாந்து கொடுத்தாங்க 10 நாள் செத்து போச்சு. ஊனம் உள்ளது நொண்டின் வருஷத்தில் விளைவின் கனி முதல் பலன் முதல் ஈட்டு கர்த்தருக்கு கொடுத்தா என் குடும்பத்தை நான் அவர் தான் செஞ்சு வரேன். கலைந்து எல்லா மரமும் இருந்துச்சு. இந்த மோடி வீடு கட்ட காசு எல்லா மரத்தையும் போயிட்டு போயிட்டு வீடு அது எந்த கல்வியில கர்த்தருக்கு முதல் கொடுத்தது தான் மற்ற காலத்தை செஞ்சதுனால அவர் பார்க்குறாரு, உத்தமத்தை பார்க்குறாரு. எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுடைய கண்களுக்காக தேவையில்லை. சொல்லப்படும் பொழுது இன்னும் 2-3 வருஷம் நேரம் முடிவு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4-5 166 பக்கம் 166 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின் அதன் கிரைய உன் வசத்தில் இருக்கவில்லையோ உன் இருதயத்திலேயே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டால் என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் எல்லா மக்களும் பயந்தார்கள். என்ன ஆயிடுச்சு? காரணம் என்ன? இந்த பயம் சாவு வருது. 1000 சாவு 100 சாவுனா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவராக எந்தவராக யோபு மீது சொன்னாங்க. மனதில் நின்று விட்டார். ஆண்டவருடைய மனதிலேயே நின்றார். பிறகு நம்ம 14 யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் 149 50 யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சொன்னால் இன்றைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருகிறது. ஒரு மனிதன் ட்ரீட்மெண்ட் போறாங்க. ட்ரீட்மெண்ட் மருத்துவமனைக்கு போன உடனே அங்க ஒரு பட்ஜெட் வைப்பான் இல்லையா? என்ன பட்ஜெட் வைப்பான்? நீ இவ்வளவு கொடுத்தியானா யாருக்கு சொல்றான்? ஒய்ஃபு தானே லைஃபு, அது டைம் சரியில்லை, லைஃப் பாயிடுது. நல்ல மனைவி யார் இவருக்கு மனைவி பாவம். இவன் 3 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கார காப்பாற்றிடுறேன். 3 லட்ச ரூபாய் கொடுத்தாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. கொடுத்துருக்கு நம்ம 1 வாரம் ஆச்சு. ஆப்ரேஷன் சக்சஸ் முடிச்சுட்டோமா? இவங்க துணைங்க யார் வாங்க, நாங்கள் எல்லாம் முடிஞ்சவரை காப்பாற்றிட்டோமா? நீ என்ன பண்ணுற? இவரை பத்திரமா பார்த்துக்கணும். அதிர்ச்சியான செய்தி ஒன்றும் கொஞ்சம் வாயை விட்டு பேசலாம், நோய் விட்டு போவோம். ஏன் பேச மாட்டேங்குது? அல்லேலூயா. எலிசபெத் சரியா மாதிரி உண்மையாக்கினா அல்லேலூயா. எப்படி பேசுதா? என்ன பண்ணாமா? அவர் சொன்னார் இந்த மாதிரி வாங்க. அப்போ நீங்க ஏதாவது அதிர்ச்சியான செய்தி சொல்லிட்டீங்கன்னா 3 லட்ச ரூபாய் காய். அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ கூட்டத்திலோ ஒரு விசேஷித்த ஆலோசனையிலோ வந்து போதகர் இடத்துல ஐயா ஐயா எனக்கு குடும்பத்தில் ரொம்ப ஹார்ட் பேஷண்டாக இருக்கிறாங்க ஐயா, மருத்துவமனைக்கு வர சொல்லிக்கிறாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போயிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இந்த ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லா ஆயிடுச்சுன்னா பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டேன்னா கூட ஒன்றாவது காரணம் என்ன? நீ பயப்படாமல் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் தேவையில்லை. நீ பயப்பட நான் கொடுக்குற சுகம் தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. கர்த்தர் சுகம் கொடுத்தா பயம் கலக்கம் தேவை. காலங்கள் மாறினாலும் கலங்க
கொடுத்தம்மா கத்தரசை இருக்கையிலே கலக்கம் உனக்கு வேண்டாமா ஒரு கலக்கம் உனக்கு வேண்டாமா கலக்க வேணாம் கவலை வேணாம் கண்ணீர் வேணாம் துக்கம் வேணாம் கர்த்தர் உன்பற்றி கர்த்தருக்கு வேண்டிய பயம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிட உலகம் கொடுக்கிறாங்க நான் கொடுக்கிறேன் நான் கர்த்தர் நான் மாறாதவர் பையுறையாத தேவன் பை சொல்ல மனிதனும் அல்ல மனமாற மனுபுத்திரம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அல்லேலூயா எடுத்து வாசிங்க இன்னொரு வசனத்தை நாம் முடிப்போம் நீதிமொழிகள் 27:10 வாசிங்க 770 பக்கம் நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்குடைய வருஷங்களும் குறுகி போகும் கர்த்தர் ஆயுசு நாட்களை கேட்டால் தீர்க்காயுசை தருவார் கர்த்தருக்கு பயந்து அவர் மலைகளை நீ நடந்துட்டேன்னு சொன்னா கர்த்தர் பண்ணாரு உன்னோடு இருப்பார் இன்றைக்கு அவர் உன்னுடன் இருக்கிறார் பாவத்தை போக்கும் பயமலை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும் நம்மளா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனிந்த நாமம் இன்பம் கடந்து செய்திகள் கர்த்தர் யாரும் ஆசீர்வதிப்பார் மனமகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியார்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நேரத்திற்குரிய ஆளுநருடைய தகவலாளர் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துதலின் சோதரத்தில் நான் தெரிவித்துள்ளேன் கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வசனங்கள் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக தேவனிடத்தில் நம்மை ஒரு விஷயம் கொடுத்து துதிக்க போகிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே மைய வசனமாக எடுத்து தியானிக்கப்பட்டது. பயத்துடனே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பயத்தோடு நாம் தேவனுக்கு பயந்த ஒரு அனுபவத்தோடு வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பயத்துடனே கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அசட்டையான ஒரு வாழ்க்கை, மனம் போன போக்கில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டதை பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ தேவனுக்கு பயப்படுகிறவனே, பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு பயப்படுது, எனக்கு பயப்படுகிறதா இருக்கிறது, ஸ்தோத்திரனுடைய ஜீவி எனக்கு பயப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டிருப்போம். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அதனால பயத்தோடு, ஒரு தெய்வ பயத்தோடு அவரை நாம் சேவிக்கிறவர்களாய் வாழும்படியாக எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டுபடி வைத்திருக்கிற நன்மை பெரியது என்று சொல்லி வசனம் சொன்னதை தியானித்தோமே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நமக்கு பயப்பட உதவி செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையை வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையை வேற விருப்பம் எது உண்டு? நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மை தானே கட்சி கொண்டே. எல்லாரும் சொல்லுவோம்.
விருப்பம் இது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் இது உண்டு. உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுவதும் நல்லவரே, நல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுவதும் நல்லவரே, நல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் இது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் இது உண்டு. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடு நான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடு நான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுவதும் நல்லவரே, நல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுவதும் நல்லவரே, நல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் இது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் இது உண்டு. எல்லாருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பயத்தோடு அப்பா சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை ஆராதனை நடுவில் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய தாசன் மூலமாய் ஆண்டவரே இந்த சபை ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீ கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பயத்துடனே கர்த்தரை சேவிக்க நாங்கள் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே பல நேரங்களிலே தெய்வ பயம் அற்றவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில வாழ்கிற நிலைமைகள் இருக்கிறது. ஆண்டவரே ஆலயத்தின் ஆராதனைக்கு ஆண்டவரே ஒரு தெய்வ பயம் இருந்தால் அங்க ஆண்டவரை எப்படியாகிலும் சீக்கிரத்தில் வந்துவிட முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உடைய வேதத்தை படிக்க ஒரு தெய்வ பயம் இல்லை, ஜெபிக்க ஒரு தெய்வ பயம் இல்லை, குடும்ப சபங்களை பண்ண ஒரு தெய்வ பயம் இல்லை, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஒரு தெய்வ பயம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாய் ஒரு தெய்வ பயம் அற்றவ அநேக நிலைமைகள் உண்டு. ஆண்டவரே அதாவது இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமைகள் உள்ளவர்கள் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர் மீட்சியை தேவன் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர. சங்கீதக்காரன் ஆண்டவர் திரும்பவும் எங்களை உயிர்ப்பீம் என்று சொல்லி ஆண்டவர் அநேக வசனங்களிலே ஆண்டவர் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு உயிர்ப்பிப்பை தேவன் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். வசனத்துக்கு பயப்படுகிற ஜனங்களாய் இருக்க உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோமே. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில யாராயிருந்தாலும் ஆண்டவர் எமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும்படியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆபிரகாமை பார்த்து நீர் சொன்னீர், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி எங்களை பார்த்த ஆண்டவரே, நீ தேவனுக்கு பயப்படாதவன், நீ துன்மார்க்கன், நீ பாவம் செய்கிறவன், உன்னுடைய
பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீர் பார்க்க கூடாதப்பா. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி பார்க்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவரே நன்மைகளை ஒவ்வொரு சனங்களும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை அது பெருகப்படும் என்று சொல்லி பார்த்தோமே. ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்கவும் நல்ல சுகபலத்தோடு நீடித்த ஆயுளை பெருக பண்ணி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்ததான அருமையான தாசனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகமாய் பயன்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வசனங்கள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே நமக்கு பயப்படுகிற பயத்தோடு சேவிக்க எல்லாருக்கும் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கத்தரிப்பது அனுப்பும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். செய்யன் கொடுக்கும்